வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்இபியில் நேம் ட்ரான்ஸ்ஃபர் எப்படி பண்ணலான்றது தான் பார்க்க போகிறோம். நேம் ட்ரான்ஸ்ஃபர் பார்த்தீங்கன்னாக்கா 3 விதமாக பண்ணிக்கலாம். அதாவது ஒருத்தவங்ககிட்டேருந்து இடத்த நீங்கள் வாங்கியிருப்பீங்க, அது மூலிமா நீங்கள் நேம் ட்ரான்ஸ்ஃபர் உங்கள் பேருக்கு மாற்றலாம், அது ஒரு வழி. இன்னொன்று வந்து குடும்ப சொத்தாக இருக்கும், அப்பா பேர்லேயே அம்மா பேர்லேயே இருக்கும். அதை அப்பாவோ அம்மாவோ அவங்க பசங்க பேரில் தான செட்டில்மெண்ட் பண்ணியிருப்பாங்க, ஃபேமிலி பார்ட்டிஷன் பண்ணியிருப்பாங்க. அப்போ தான செட்டில்மெண்ட் கொடுக்கும்போது என்ன ஆகுனாக்கா, அம்மா பேர்லேயோ அப்பா பேர்லேயோ இருக்கும்போது அதை உங்கள் பேரில் மாற்றிக்கிறதுக்கு அது ஒரு மூலியமாக பண்ணலாம். இன்னொன்று என்னன்னாக்கா, அப்பா அம்மா பேரில் இருக்கிற சொத்து அப்பாவோ அம்மாவோ இறந்துட்டாருங்கன்னா அது இருக்கிற வாரிசுதாரெல்லாம் பார்ட்டிஷன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க நேமில் சேஞ்ச் பண்ணிக்குவோம். இந்த 3 வழியில் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அது எப்படி ஆன்லைனில் ரிக்வெஸ்ட் கொடுக்குறதுன்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கான அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போய்க்கலாம். டிஎன்இபி நியூ கனெக்ஷன் கொடுத்தீங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு லிங்க் டேஞ்சிங் அப்ளிகேஷன் போர்ட்டல் இருக்கு இல்லைங்களா, அந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் போயிட்டு பக்கத்தில் அப்ளைன்னு இருக்கு இல்லைங்களா, அந்த அப்ளையில் நேம் ட்ரான்ஸ்ஃபர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் அப்ளிகண்ட்டோட மொபைல் நம்பர் கேட்கும். நெக்ஸ்ட்டு அப்ளிகண்ட்டோட மெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. கொடுத்து ஜென்ரேட் ஓடிபி கொடுங்க. ஓடிபி உங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கும் அந்த மெயில் ஐடிக்கும் சேம் ஒரே ஓடிபி தான் வரும். ஏதாவது ஒரு ஓடிபி கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. வேலிடேட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உள்ள லாகின் ஆயிடும். கீழே ஸ்க்ரோல் பண்ணி அப்ளைன்னு கொடுத்துக்கோங்க. எந்த சர்வீஸ்க்கு நீங்கள் மாற்ற போகிறீங்களோ அந்த சர்வீஸ் நம்பரை ஃபுல்லாக கொடுங்க. இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்கும் ஒரு கோடு இருக்கும். இப்போ நான் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா விழுப்புரம் டிஸ்ட்ரிக்கு, அதுக்கு பார்த்தீங்கன்னா கோடு 02 ஸ்டார்ட் ஆகும். அதுபோல் உங்களோட டிஸ்ட்ரிக் என்னவோ அந்த உங்களுடைய வெள்ளை அட்டை கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, இபி அட்டை, அதில் ஃபுல் நம்பர் மென்ஷன் ஆகிருக்கும். அப்படி இல்லைன்னா ப்ரீவியஸாக ஒரு பில்லு நீங்கள் பே பண்ணியிருப்பீங்க ஆஃபீஸில், அதில் உங்களுடைய பில்லோடைய ஃபுல் நம்பரும் இருக்கும். அந்த நம்பரை பார்த்து ஃபுல்லாக அதில் டைப் பண்ணிக்கோங்க, ஃபுல் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா அந்த பில் நம்பர் எக்ஸிஸ்டிங் கஸ்டமருடைய டீட்டெயில் ஃபுல்லாக இருக்கும். அவங்க நேமு, அவங்களுடைய அட்ரஸ்ஸு, அவங்களோட மொபைல் நம்பரு, என்ன சர்வீஸு எல்லாமே டீட்டெயில் இருக்கும். தொடர்பு இங்கே வந்து எஸ் கொடுத்துக்கோங்க. தொடர்பு முகவரியும் விண்ணப்ப முகவரியும் ஒன்றான்னு கேட்குறாங்க, எஸ் கொடுத்துக்கோங்க. அட்ரஸ் சேமாக தான் வரப்போகுது, அதனால் சேம் அட்ரஸே கொடுத்துக்கோங்க. அட்ரஸ் கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா ரீசன் ஃபார் நேம் ட்ரான்ஸ்ஃபர்னு கேட்டிருக்காங்க. என்ன காரணத்துக்காக நீங்கள் மாற்ற போகிறீங்க? சேல்ஸ் வாங்கியிருந்தீங்கன்னாக்கா, இல்லை பார்ட்டிஷன் பண்ணுறீங்க, இல்லை கிஃப்ட்டு உங்களுக்கு யாராவது செட்டில்மெண்ட் பண்ணுவீங்க, தான செட்டில்மெண்ட், அதனால் அது வந்து கன்சர்ன் சொல்லுவாங்க, வித்தவுட் கன்சர்ன் சொல்லிட்டு. அதாவது கொடுக்குறவங்க யார்கிட்ட இருந்து வாங்குறீங்களோ அவங்ககிட்ட இருந்து இதுமாரி நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலான்ற மாரி ஒரு லெட்ரு ஒன்று வாங்கி பண்ணுறது, இல்லை வித்தவுட் கன்சர்ன் லெட்ரு.
நீங்கள் வித்தவுட் கன்சர்ன் லெட்டரே போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஓனர்ஷிப் டைப்பு ஓனர், அப்ளிகண்ட்டோட நேம். இப்போ நீங்கள் யார் பேருக்கு மாற்ற போகிறீங்களோ அவங்களோட நேம் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அவங்களுடைய ஆதார் கார்டு, அப்ளிகண்ட்டோட ஆதார் கார்டு. அதுக்கு முன்னாடி என்னென்னலாம் நீங்கள் டாக்குமெண்ட் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த பத்திர காப்பி, உங்கள் பேரில் நீங்கள் ஒரு இடமா ஒருத்தவங்ககிட்ட இருந்து வாங்கியிருக்கீங்கன்னா அந்த இடத்தோட டாக்குமெண்ட்டு, ப்ளஸ்ஸு அண்டர்டேக்கிங் ஃபார்ம் 4ன்னு சொல்லுவாங்க. அந்த ஃபார்மை இது அதை நீங்கள் ஃபில் பண்ணணும். அந்த அப்ளிகேஷனுடைய அப்ளிகேஷன் இபி நம்பரு, அது யார் பேர்லேருந்து மாற்ற போகிறீங்க அதை போட்டு டிக்ளரேஷன் மாரி ஒரு சிக்னேச்சர் பண்ணி அதை அப்லோட் பண்ணணும். இது நேம் ட்ரான்ஸ்ஃபருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 80 ரூபா பாண்டு பத்திரத்தில் நீங்கள் ஒரு இது ரெடி பண்ணணும், இண்டெம்னிட்டி பாண்டு. அதுவும் வாங்கி நீங்கள் ஆஃபீஸில் கொடுக்குற மாரி இருக்கும். டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுத்துக்கோங்க. ப்ரொசீட் வந்து எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் நேம் காட்டும், அப்ளிகண்ட்டோட நேம் இப்போ யார் பேருக்கு மாற்ற போகணும் அவங்களுக்கு காட்டும். நெக்ஸ்ட்டு என்டர் ஓடிபின்னு இருக்கும். உங்களுக்கு வந்து ஆதார் லிங்கான ஓடிபி ஒன்று வரும். ஆதார் லிங்கான நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்ததுக்கப்புறம் அந்த ஓடிபி கொடுத்து வேலிடேட் கொடுங்க. வேலிடேட் கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகுனாக்கா, அப்ளிகண்ட்டோட இப்போ நீங்கள் டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தீங்க இல்லைங்களா, அந்த அதனோட நேமும் மேலே ஆதாரில் என்ன டீட்டெயில் இருக்கோ அதுவும் ரெண்டுமே ஷோ ஆகும். ரெண்டும் சேம்னா ஏதாவது நேமில் ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஏதாவது இருந்ததுனாக்கா அது வந்து மிஸ்மேட்ச்னு சொல்லிட்டு காட்டும். அப்படி இல்லை நேமில் எதுவும் சேஞ்சஸும் இல்லைனாக்கா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் ப்ரொசீட் கொடுத்துக்கோங்க. அடுத்த ஸ்டெப்பு உங்களுக்கு அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுற இதுதான். அப்ளிகேஷன் சப்மிட் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுனாக்கா உங்களுக்கு ஒரு பில்லு ஒன்று ஜென்ரேட் ஆகும். அந்த பில்லு பார்த்தீங்கன்னா 729 ரூபா நீங்கள் பே பண்ணுற மாரி இருக்கும் நேம் ட்ரான்ஸ்ஃபருக்கு. நெக்ஸ்ட்டு அந்த அப்ளிகேஷன் எப்படி ஜென்ரேட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் மொபைலுக்கு ஒரு ஓடிபி ஒன்று ரிசீவ் ஆகும். அந்த ஓடிபியில் வர நம்பரை இந்த பிரிண்ட் ஆப்ஷன் இருக்கும், ஸ்டேட்டஸில் போயிட்டு பிரிண்ட் அப்ளிகேஷன் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ரெஃபரன்ஸ் நம்பர் கேட்கும். உங்களுக்கு மெசேஜ் வந்த நம்பரை இதில் ஃபுல்லாகவே மென்ஷன் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னாக்கா அந்த அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த டவுன்லோட் பண்ண அப்ளிகேஷனு ப்ளஸ் உங்களுக்கு ஜென்ரேட் ஆன பில்லு, அதுக்கப்புறம் அந்த பத்திர காப்பி, இந்த கன்சர்ன் லெட்ரு, அப்புறமா அந்த அனெக்ஷர், அதுக்கப்புறம் வந்து இண்டெம்னிட்டி பாண்டு 80 ரூபா பாண்டு, இது எல்லாத்தையும் வச்சு அட்டாச் பண்ணி உங்களோட செக்ஷனில் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டிங்கனாக்கா இது ஆன்லைன் ஃபீஸும் பே பண்ணிடணும். 726 ரூபா வரும்னு நினைக்கிறேன் அந்த அமௌண்ட்டு நேம் ட்ரான்ஸ்ஃபருக்கு. அதையும் பே பண்ணி அந்த பில்லோடு எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஆஃபீஸில் கொடுத்துட்டிங்கன்னா ஒரு அதிகபட்சம் ஒரு 1 வீக்கில் நேமு ஆன்லைனில் சேஞ்ச் ஆகிடும். அதுக்கு வந்து லெட்டரும் ஒன்று உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். அதை நீங்கள் உங்கள் செக்ஷனில் கேட்டு வாங்கி வச்சுக்கோங்க, உங்கள் பேருக்கு மாறுறதுக்கான ஆர்டர் காப்பி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.